Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. கோரிக்கையை ஏத்துக்கலன்னா நீங்க அப்படித்தான் மிரட்டினீங்க அப்படின்னு நான் இனியாவை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வைப்பேன். ஏங்க நீ சொன்னா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளா? ஏய், அவன் சொன்னா என் மேல டவுரி கேஸ் கொடுப்பியா? எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் மாமா. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம விக்ரம் சொன்னா அவர் பேச்சை எப்படி மீற முடியும்? நான் கண்டிப்பா செய்வேன். பாத்தியாடி மகனே, மிரட்டி ஆசீர்வாதம் பண்ண சொல்றான். வேற என்னங்க செய்ய முடியும்? அவ அன்பா கேட்டு பாத்துட்டான், பண்பா கேட்டு பாத்துட்டான். நீங்க தான் சம்மதிக்கல. அவன் வேற என்ன பண்ணுவான்? அதான முடிவு பண்ணுவான். சாமதான பேத தண்டம் தானே சொல்லிருக்காங்க. அதான் இப்ப அவன் தண்டத்தை எடுத்திருக்கான். அவன் தண்டத்தை எடுக்கல, என் உயிர் எடுக்கிறான். நான் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்கலன்னா உள்ள போய் கழி தின்னுவீங்க. யார என்ன செய்ய முடியும்? ஐயோ, மறந்தே போயிட்டேனே. அமுதாத்தைய விட்டனே. ஒண்ணு பண்ணுவோம், அவங்களையும் இந்த வரதட்சணை கேஸ்ல சேர்த்து விட்டோம்னா அவங்களும் உள்ள போய் ஃப்ரீயா கழித்தீங்களாம்ல. என்ன சொல்றீங்க எல்லாரும்? வேணா 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 விக்ரம். ஐயோ அண்ணன், ஒரு ஆசீர்வாதம் தானே, அத பண்ணிட. என்னால ஜெயில போய் கழுத்திங்க முடியாதுன்னு. என்ன சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்களா இல்ல ஸ்டேஷன்ல இருந்து இப்போ உடனே ஜீப் வர சொல்லவா? என்னது இது? இனியா என் போனை கொடு. ஒரு நிமிஷம் நான் பாட்ட பேசுறேன். அப்பா, அன்னைக்கு அந்த பூஜை நடந்திருக்கணும்பா. அது நடக்காம போச்சு. அது நடக்கணும்னு அண்ணன் சொல்றாரு. சின்ன விஷயம் தானப்பா, சம்மதிங்க. ஆமாங்க, சம்மதம் சொல்லுங்க. எனக்கும் இந்த பூஜை நடக்காம போனது வருத்தமா தான் இருக்கு. நடத்திடுவோம், விடுங்க. பெத்த அப்பனையே உள்ளத்துக்கு போட்டுருவேன் மிரட்டுறல்ல. இருடா, எனக்கும் நேரம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. புரோகிதரே, அவங்க என்ன பூஜை சொல்றாங்களோ அதை நடத்தி கொடுங்க. அது யா. சார், நீங்களும் உங்க மனைவியும் இப்படி உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம், பூஜை பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. என் மருமகளுக்கும் சேர்த்து பண்ணுங்க. குழந்தை இல்லாதவங்களே பூஜை பண்ணிப்பாங்களாம். குழந்தை இருக்கவங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணுமா? இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறது என் மருமக. அவளுக்கு தான் முதல்ல பண்ணணும். இனியா, உனக்கு ஓகே? இல்லங்க, எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. இது என் வீடு, என் மருமக. யாருடைய அப்செக்ஷன் எனக்கு தேவையில்லை. இளங்கோ, யாழினி உட்காருங்கம்மா முதல்ல. யாழினி உட்காரு. டிய பொண்டாட்டி இங்க வந்து உட்காருவா. பாத்து உட்காருமா. ஓம் விநாயகனை போற்றுவோம், இடைகள் திருப்பவனை போற்றுவோம், அரசமரத்தரை அமர்ந்தவனை போற்றுவோம். பூஜை பண்ணிக்க போறவங்க எல்லாம் பிரமாதமா ரெடி ஆகி வந்திருக்காங்க. நல்ல சிவையா, ஆசீர்வதிக்க போறவர் நீங்களும் அதே மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த Dress போதும். அண்ணா என்ன, நான் வேணா பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்துருவா. போட்டேன்னா நானே கடுப்புல இருக்கேன். டென்ஷனை கிளப்பிட்டு சுமார். அம்மா, போய் விளக்க ஏத்துங்க. அம்மா, நீங்க போய் அந்த விளக்க ஏத்துங்க. இவன் நல்லாவே பத்த வைப்பா. இப்ப எப்படி பத்த வைக்கிறாங்க பாருங்க, பழைய பழக்கம். சந்ததியே போற்றுவோம், இடரை கலைபவனே போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம், மீகை உருவே போற்றுவோம், உண்மை வடிவே போற்றுவோம், ஊரும் கழிப்பே போற்றுவோம். ஒரு நிமிஷம். ஏன் மருமக தான் வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. இவ வெறும் வயித்தோட இருக்கிறவ. அதனால எல்லா மந்திரத்தையும் ஏன் மருமகளை பார்த்தே சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டியும் சீக்கிரம் வயத்துல குழந்தையோட இருக்க போறான். அதனால நீங்க பொதுவாவே மந்திரத்தை சொல்லுங்க. சரி.
ஓம் அப்பா போற்றிவோம், அறமே போற்றிவோம், அருளே போற்றிவோம், அச்சுதா போற்றிவோம், அரவசயனா போற்றிவோம், அரங்கமாநகராய் போற்றிவோம், அற்புத லீலா போற்றிவோம், அருமுகன் அம்மான் போற்றிவோம். 2 பேரும் அந்த பூ இருக்கிற தட்டை எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஓகே. ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றிவோம், உழவர்கள் புகழ்வாய் போற்றிவோம், வாமன வரதா போற்றிவோம், உலகினை அளந்தாய் போற்றிவோம், பிரகலாதன் பணிவாய் போற்றிவோம், பரகதி அருள்வாய் போற்றிவோம், துருவனம் தொழுவாய் போற்றிவோம், சபரியின் கணியே போற்றிவோம், துருவநிலை தந்தாய் போற்றிவோம், நற்கதி தந்தாய் போற்றிவோம், கஸ்தூரி திலகா போற்றிவோம், கருத்தினில் அமர்வாய் போற்றிவோம், நற்கதி அருள்வாய் போற்றுவோம், சந்தான கோபாலனே போற்றி போற்றி. 2 தம்பதிகளும் எந்திரிச்சுக்குங்க. அம்மா, உங்க கையால 2 தம்பதிகளுக்கும் ஆரத்தி எடுங்க. ஓம் சந்தான கோபாலனே போற்றி போற்றி. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. அப்படிதான் நிக்கணும். சேர்ந்து நில்லுடா. அமுதா, இந்த கலகம் பண்ணி பாவம் சேர்க்கறதுக்கு பதிலா சின்ன சின்ன புண்ணியம் எல்லாம் பண்ணலாம்ல? இந்தா, இத கொண்டு போய் வாசல்ல கொட்டிட்டு வா. கொண்டாங்க. கொட்ட மாட்டேன்னு சொன்னா அதுக்கும் 2 மிரட்டுமா. தெரியுதுல்ல, ஓடுங்க. ஐயா, அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. ஐயா, ஒரே ஒரு நிமிஷம். இளங்கோ, அந்த வெத்தலை பாருங்க. எங்க பணம் இருக்கு. நோ ப்ராப்ளம். கொடுங்க. சரி, இத உங்க கையால புரோகிதர்கிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இத மட்டும் என் கையால கொடுக்க சொல்றியா? இதையும் நீயே கொடுக்க வேண்டியதுதானே? ஐயோ அப்பா, இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாதுன்னு சொன்னா விடவா போற? எல்லாம் என் தலை எழுத்துறா. பண்ணா. ஃபேண்டாஸ்டிக், தேங்க் யூ. ஐயா, இந்தாங்க பிடிங்க. ரொம்ப சந்தோஷம். பூஜையை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க. போயிட்டு வாங்க. சரி. ஏங்க ஏங்க அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆமால. டாடி, வாங்க வாங்க. என்னங்க அம்மா, அப்படி இப்படி நீங்களும் போயிடலாம். வாங்க. டேய், ஆசீர்வாதம் பெத்தவங்கள தேடி வந்து வாங்கணும். இப்படி கூப்பிட்டு வாங்க கூடாது. அது பெத்தவங்க கிட்ட முறையா கேட்கும் போதே கொடுத்துருந்தா ஓகே. பட் இங்க நாங்க மிரட்டி உருட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. இங்கெல்லாம் இப்படித்தான். டீல் வித் இட். அது நில்லுங்க. ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? எல்லாம் என் தலை எழுத்து. பண்ணி தொலைறேன். சூப்பர். வாங்க நில்லுங்க. விக்ரம், இத விக்ரம், அத கொடு என்கிட்ட. ஓகே. இப்போ ஓகே. அப்பா, நல்லா 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 இருக்கு. இந்தாங்க. அப்பா, அச்சாத போடுங்கப்பா. என்னப்பா? முடிங்க. இப்ப போங்க உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கிட்ட. வாங்க வாங்க வாங்க. எங்களை ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்கப்பா. இருமா, நல்லா இருமா, நல்லா இருடா. பாத்து எந்திரிமா, பாத்து எந்திரி. நல்லா இருங்க. ஓகே, தேங்க் யூ எவ்ரிபடி. நாங்க கிளம்புறோம். ஓகே. ஐயோ, இருடா, சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, என்னைக்குமே பண்ணாத ஒரு காரியத்தை இன்னைக்கு நானும் இனியாவும் பண்ண போறோம். நல்லா ஊர் சுத்த போறோம்.
அப்படியே வெளியே ஏதாவது சாப்பிட்டுக்கிறோம். இன்னும் நான் சாப்பிட்டு வரோம். ஓகே ஓகே பாய் எவ்ரிபடி. சரிண்ணே. டாடி தேங்க்யூ பாய். சரி மணி? போயிட்டு வரேன் பத்திரமா அம்மா பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் இல்ல ஒண்ணு இல்ல பாய் போயிட்டு வரேன்னு சொல்லத்தான். இனியே கிளம்பலாமா? பாய் இளங்கோ, பாய் ஹனி. இனியா நம்ம நிறைய விஷயம் பிளான் பண்ணுவோம். ஆனா எல்லா சமயமும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பெர்ஃபெக்ட்டா நடக்காது. ரொம்ப ரேரா தான் கரெக்டா பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்தது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காட் நீ ஹாப்பி தானே? இனியா இனியா என் தங்கம். ஏய் ஐயோ என்ன ஆச்சுனியா? என்னம்மா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், கண் கலங்கிட்டு இருக்கியே. இது ஆனந்த கண்ணீர் விக்ரம். நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். இன்னும் சொல்ல போனா என் ஃபீலிங்க சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. தேங்க்யூ விக்ரம், தேங்க்யூ so மச். ஏய் என்னது இது? எதுக்கு? நீங்க என்னோட பர்த்டேக்கு கிஃப்டா டைமண்ட்லயே ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். யாரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ, என் மாமாவோட ஆசீர்வாதத்தை என் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தீங்க பாருங்க. என்னால இதை மறக்கவே முடியாது விக்ரம். நான் எத்தனையோ பிறந்த நாளை கொண்டாடி இருக்கேன். ஆனா இன்னைக்கு சந்தோஷப்பட்ட மாதிரி நான் என்னைக்குமே சந்தோஷப்பட்டதே இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ so மச் விக்ரம். இனியா ரொம்ப எமோஷனல் ஆகாத, இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்ல விக்ரம், இது சாதாரணமான விஷயமே இல்ல. இதே மாமா தான் அன்னைக்கு யாழ்னிக்கு பூஜை நடந்தப்போ என்ன துரத்தி விட்டாரு. ம், ம். உனக்கும் உன் குழந்தைக்கும் என் ஆசீர்வாதம் இந்த ஜென்மத்துல கிடைக்காதுன்னு சொன்னாரு. ம், ம். என்னைக்குமே அழாதன்னா அன்னைக்கு அழுத. எனக்கு என் மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்கல, என் குழந்தைக்கு அது தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலையே, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு என் மனசு அவ்வளவு வருத்தப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதே மாமனார் கையால என்ன என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண வச்சீங்களே, இது சாதாரண விஷயமே இல்ல விக்ரம். இதை விட வேற என்ன பெரிய கிஃப்ட் எனக்கு வேணும் சொல்லுங்க. அன்னைக்கு நீ பூஜைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அப்செட்டா இருந்த. லைட் கூட போடாம தனியா உட்காந்து இருந்தல, நீ அந்த மாதிரி கலங்கி நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ராத்திரி அம்மா நடந்ததை சொன்னப்ப அப்பா மேல எனக்கு எவ்வளவு கோவம் வந்தது தெரியுமா? பொண்டாட்டிய கண் கலங்க வெட்டுறவன் எப்படி ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும்? அதான் அப்பவே முடிவு பண்ண, எந்த வீட்டுல உனக்கு அவமானம் நடந்ததோ அதே வீட்டுல அதே மாதிரி ஒரு பூஜையை நடத்தி அந்த பூஜையில நடுநாயகமா உன்னை உட்கார வச்சு உன்கிட்ட அநாகரீகமா நடந்துகிட்ட அப்பா கையாலேயே ஆசீர்வாதம் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண. அதுக்கு ஏத்த மாதிரி உன் பிறந்த நாள் வர வந்துருச்சு. அதான் ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே ஓகே தானே? ரியலி நீங்க கிரேட் விக்ரம். இப்படி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைப்பாங்களான்னு சந்தேகம்தான். எப்பவும் என் மனசு சங்கடப்படாம, யாரு முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம, எல்லாரும் முன்னாடியும் நான் கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்கல்ல. தேங்க்யூ so மச் விக்ரம். ஏய் ஏய், நீ மட்டும் என்ன ஒரு சாதாரண பொண்டாட்டி மாதிரியா நடந்துக்கிற? இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க மாமனாரு மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க 2 வார்த்தை பேசிட்டா போதும், அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு போறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் உன்னை எவ்வளவுதான் அவமதிச்சாலும் அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்குறது நீ பெருமையா நினைக்கிறல்ல. நீ எனக்கு கிடைச்சதுல நான் தான் லக்கி. இனியா நான் தான் லக்கி. நான் இப்ப சொல்றேன், இதே மாதிரி எங்க அப்பா நம்மளை கூப்பிட்டு அதே வீட்டுல வச்சுக்கிறனாலும் வரும். நம்ம குழந்தைய அவர் மடியில உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்கிற நாளும் வரும். அதையும் நீ பார்க்கதான் போற. மாமா என்ன தூக்கி எறிஞ்சு பேசினப்ப
நம்ம புள்ளைய சபிச்சப்ப நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சாபம் எங்க பழிச்சிருமோன்னு அழுதேன். ஆனா நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போய் அதே வாயால அவர் கையால பூ தூவி ஆசீர்வாதம் பண்ண வச்சீங்கல்ல. இனி எப்பவும் என் புள்ளைக்கு மாமா மனசுல இடம் இல்லையோன்னு நினைச்சேன். தாத்தா மடியில உட்கார்ந்து பாடம் படிக்கிற பாக்கியம் நம்ம புள்ளைக்கு இல்லையோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு விக்ரம். நம்ம புள்ளைக்கு அன்பான தாத்தா பாட்டி இருக்காங்க. நம்ம புள்ள இனிமே எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் விக்ரம், போதும். இது போதுமா? ம். ஓகே. பர்த்டேக்கு பூஜை முடிச்சாச்சு, மாமனார் மாமியார் கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்ல வேற முடிச்சாச்சு. அடுத்தது வேற என்ன? ஓ, அடுத்து வேற என்ன? உங்களுக்கு டியூட்டி இருக்குல்ல, நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன், நீங்க டியூட்டி கிளம்புங்க. டியூட்டியா? இது என்ன அநியாயமா இருக்கு? உன் பர்த்டே பார்த்து பார்த்து செலிப்ரேட் பண்ணா பதிலுக்கு ட்ரீட் எதுவும் தர மாட்டீங்களா? நான் என்ன உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க முடியும்? என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. சொல்லும் போதே பொய் சொல்றோன்னு உனக்கு தோணல? எனக்கு வேண்டிய ட்ரீட்டு உன்கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுவும் அது இங்கதான் இருக்குன்னு நல்லா தெரியும். இந்த தரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் நியாயமா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன், இருங்க ஒரு நிமிஷம். என்ன என்ன என்ன? நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதானே, சொல்லு. என்ன? விக்ரம், இதுவும் ஒரு ஹெல்ப் தான், ஆனா நீங்க கண்டிப்பா பண்ணணும். சொல்லு. என்ன சொல்லு? நீ கேட்டு நான் பண்ணாம இருப்பேனா? நம்ம திவ்யா இருக்கால, அவ ஸ்கூலுக்கு போகும்போதோ வரும்போதோ ஒரு ரவுடி பையன் அவகிட்ட வம்பு பண்றான். நானே நேர்ல போய் கூட அவனை கண்டிச்சேன். ஆனாலும் அவன் அடங்குன மாதிரியே தெரியல. திவ்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா அவன் மேல கெமிக்கல் அடிக்காம விட மாட்டேன்னு மிரட்டுறான். அவ படிக்கிறா படிக்காம போறா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அவ வேணும், அவ்வளவுதான். நாளைக்கே அவளை நான் கல்யாணம் பண்ண போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய், என்ன அரைஞ்சிட்டல்ல, அவளை எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். ஏய், நாளைக்கு தைரியம் இருந்தா இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வா. அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். திவ்யா எக்ஸாம் எழுத போயிருக்கா. இன்னைக்கும் அவளுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ்வளவுதானே, விஷயத்தை என்று சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ஆனா இத சொல்லி எனக்கு நீ பர்த்டே ட்ரீட் கொடுக்காம எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். விக்ரம் வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் விக்ரம், வேண்டாம். யார் முகத்துல முழிக்கிறதே பாவம்னு நினைச்சனோ அவங்க முகத்திலேயே முழிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. முழிக்கிறது மட்டும் இல்லாம என் கையாலேயே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டான் அந்த விக்ரம். எவ்வளவு துரத்தினாலும் என்னையே சுத்தி சுத்தி வராங்க அவங்க ரெண்டு பேரும். என் கையால தொட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டேன். அது நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த கையை என்ன செய்யறதுன்னு தெரியல. நெருப்புல வச்சுதான் பொசுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சும் கைக்கு? எதுக்கு செங்கல் வச்சு தேய்க்கிற? நீயும் பாத்துட்டு தானே இருந்த, இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குற? அந்த ராஸ்கல் விக்ரம் இந்த கையால என் ஜென்ம விரோதிக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சுட்டான். இந்த கரை எதுல கழனா போகுமோ என்ன செஞ்சா போகுமோன்னு தெரியாம தான் இந்த செங்கல்ல வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சும்மா இரு, விடுன. விடு. சும்மா இருன. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student.
thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.